2018, 19, 20, 21, 22 ஆகிய ஆண்டுகளிலே இந்த பண்டிகை காலங்களிலே நாங்கள் கொடுக்கின்ற மலிவு விற்பனை கடைகளிலே ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக நான் இங்கு இந்த விவரங்களை பார்க்கும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஊழல்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நான் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். அதனூடாக நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த மீடியா ஊடாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த விடயங்கள் சரிமுறையாக விசாரிக்கப்பட்டு மக்களின் பணங்கள் திருடப்பட்டிருந்தால் அது மீள எமது நகரசபைக்கு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் இருக்கிறது. அதே போன்று இவ்வாறான ஊழல்களை செய்த ஊழல்வாதிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2022ஆம் ஆண்டு ஒரு 31 கடைகள் அவ்வாறு மலிவு விற்பனை கடை அதாவது பண்டிகை கால கடைகள் வந்து கொடுக்கப்பட்டு, ஏல விற்பனை இல்லாமல் கொடுக்கப்பட்டு, ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டு, அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த ஊழல் மோசடி இன்னும் விசாரணையில் உள்ளதினால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணைகளை கையில் எடுத்து உடனடியாக விசாரிக்கப்பட்டு இவ்வாறான ஊழல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனை சட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மலிவு விற்பனை கடை, அதாவது பண்டிகை கால மலிவு விற்பனை கடை தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் ஊடாகத்தான் இந்த கடைகள் கொடுக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதிலே எமது கணக்காய்வாளர், செயலாளர், அதே போல சென்ற நகரசபை தலைவர், 2 உறுப்பினர்கள் இந்த குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள். அதிலே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களுக்கு தெரியாமல் இந்த கடைகள் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. எனவே இவர்களை விசாரிக்கும் பொழுது இதில் யார் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வரும்.